பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்க இழந்து போனதுனால மன சோர்வோடு கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கலாம், பொருட்களை இழந்திருக்கலாம், உங்களுடைய சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், நீங்க சம்பாதிச்சு வச்சிருந்த நற்பெயரை நீங்க இழந்து போயிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு இழப்பு, அந்த இழப்பினால மன சோர்வுகள், கலக்கங்கள், பணத்தை இழந்திருக்கலாம், பொருட்களை இழந்திருக்கலாம். இப்படி ஒரு இழப்பினால உண்டாகிற பாதிப்பில் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இழப்பு வரும்போது உள்ளத்துல துக்கமும் வேதனையும் மன சோர்வும் வருகிறது. இன்னைக்கு நீங்க கூட உங்களுடைய வேலை இழந்து, தொழிலை இழந்து, பொருட்களை இழந்து, நீங்க மாதிரி ஏதோ ஒரு காரியத்துல ஒரு இழப்பை சந்தித்து கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரு? 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல தாவீது என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனோடு கூட நெருக்கமான அனுபவத்துல வாழ்ந்தவர். அவர் வாழ்க்கையில ஒரு இழப்பு வருகிறது. மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் சத்துருக்குள் கொண்டு போயிட்டாங்க. இழந்து போன நிலைமையில ஒரு ஆண்டவரிடத்துல அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு பதில் கொடுக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய், பயப்படாதே தாவீது. என் ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதை நிறைவேற்றினார். 19ஆம் வசனத்துல, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார், திரும்ப பெற்றுக்கொண்டார் என்பதாக. இழந்து போனதை உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சரீரத்தில் வியாதியினால சரீர சுகத்தை, ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்களா? இழந்து போன சரீர சுகத்தை ஆண்டவர் தருவார். வேலையை இழந்துட்டீங்களா? யாரும் உங்களுக்கு ஒரு விதமா பொறாம கொண்டு எழும்புனதுனால வேலையை இழந்து, வருமானத்தை இழந்து, உங்களுடைய பிசினஸ் இழந்து இருக்கிறீங்களா? நீங்க இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். தாவீதுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தாரே, நீங்க என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். அவங்க சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் தங்களுக்கு தான். ஆண்டவர் இழந்து போனதை திரும்ப தருவார்னு சொன்னாரு. எனக்கு தருவார், எங்களுக்கு தருவார். விசுவாசித்தாங்க. வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். அது தாவீதுக்கு சொன்னது தானே அப்படின்னு எடுத்துக்கொண்டா நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தாவீதுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்குது. தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை இன்றைக்கு எனக்குரியது. ஆண்டவர் எனக்கு செய்வான்னு விசுவாசித்து சொந்தமாக்கி கொள்ளணும். அது மாத்திரம் நீங்க ஜெபிக்கணும். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இழந்து போனதை திரும்ப தருவேன்னு சொன்னீங்களே, தாங்க ஆண்டவரே. நீங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி, தேவனுடைய வசனத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கும் போது தேவன் அதன்படியே அவர் செய்து ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் சொல் தவறாதவர், வார்த்தை மாறாதவர் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இழந்து போனதை எனக்கு திரும்ப தாங்க, இந்த வேலையை கொடுங்க, இந்த சொத்துக்களை கொடுங்க, இந்த பிசினஸை கொடுங்க, எனக்கு இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப கொடுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. கட்டாயம் நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப அளித்து ஆசீர்வதிப்பார். அதே சமயத்துல ஏன் இந்த இழப்பு வந்தது? நல்ல ஒரு காரியம். அந்த யோசனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இழப்பு வந்துச்சு? நம்ம உடனே சொல்லலாம், என்ன பாவம் செய்த, என்ன தப்புன்னு, ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், காணி கொடுக்குறேன், எனக்கே இப்படி நடக்குன்னு கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம ஏதோ கரெக்டா இருக்கிற மாதிரியும், தப்பே பண்ணாத மாதிரியும், ஆண்டவர் தப்பு பண்ணிட்ட மாதிரியும் சிலர் பேசுகிறோம். அது தவறு. இழந்து போனதுக்கு ஏதோ ரீசன் இருக்கும், சரியான காரணம் இருக்கும். அது ஆண்டவரிடத்துல நீங்க அறிந்து கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், வாரத்துல ஒரு நாள் கர்த்தருடைய நாள். சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், அன்னைக்கு கர்த்தருக்காக செலவு பண்ணணும். 6 நாள் சம்பாதிக்கிறீங்களா குடும்பத்துக்காக? 6 நாள் வேலை செய்றீங்க, சம்பாதிக்கிறாங்க, பணம் தேவை இருக்குன்னு ஜெபிக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க. இயேசுக்காக என்ன பண்றீங்க? சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போறது கூட உங்களுக்காக தான். நீங்க போனா உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்ககிட்ட கர்த்தர் வசனத்தை கொண்டு பேசுறார். அது கூட நீங்க போகலன்னா தேவன் எப்படி உங்களை பாதுகாப்பார், எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? நம்ம கரெக்டா இல்லாட்டா தேவனுடைய பாதுகாப்பு எப்படி நம்ம மேல இருக்கும்? அப்போ கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள்.
வாரத்துல ஒரு நாள் தேவனுக்கு என்று அந்த நேர நாட்களை ஒதுக்கணும். சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுவிசேஷம் சொல்லுங்க. குடும்பமா போங்க, ஒரு கைப்பிரதி கொடுங்க, இயேசு பற்றி அறிவிங்க. ஒரு 3 மணி நேரம் வாரம் முழுவதும் உங்களுக்காக தானே உழைக்கிறீங்க. கொஞ்ச நேரம் நீங்க இயேசுவை மகிமைப்படுத்துறதுக்கு ஏன் செய்யக்கூடாது? யோசித்து பாருங்க. அதனால நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அப்பதான் தேவனும் நம்மளை பாதுகாத்து நடத்த முடியும். அப்ப இழந்து போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. வசனத்தின்படி நீங்க வாழ்றீங்களா? வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமைச்சு கொண்டிருக்கிறீங்களா? அப்படி பாருங்க. ஒரு சகோதரர் சொன்னார், என்னை சந்திக்க நல்ல பிஸ்னஸ் நல்லா வாழ்ந்திருந்தார். ஒரு நாள் சந்திக்க வந்த போது எப்படி இருக்குன்னு கேட்டேன். பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாச்சு பிரதர், இப்போ ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னார். நல்ல ஜேன்னு பெரிய பிஸ்னஸ் பண்ணவர், எப்படி அந்த இழப்பு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னாரு. என்ன சொல்றீங்க, இழந்து போய் வந்திருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர், ஆண்டவர் என்னை ஆசீர்வித்தது உண்மை. நான் காலையில் எழும்பி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் தான் பிஸ்னஸ்க்கு போவேன். ஞாயிற்றுக்கிழமை நான் பிஸ்னஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சர்ச்சை, அப்புறம் ஊழியம், இயேசுக்காக சபையாரோடு சேர்ந்து சுவிசேஷ அறிவிக்க இயேசுக்காகவே நாளை செலவு பண்ணேன். பிஸ்னஸ் பெருக 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 காலையிலே ஃபோன் வந்துடும். அதனால ஜெப நேரம் 2 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 10 நிமிஷம் ஷார்ட் ப்ரேயர். பிஸ்னஸ்ல பிஸி நிறைய வந்துட்டு, அதனால வேக வேகமாக அவசரமாக ஒரு பைபிள் அவசரமாக ஜெபம் போய்கிட்டே இருப்பேன். சண்டே கூட சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் சரி, அதோட போது வேற ஊழியெல்லாம் செய்ய முடியாது, அந்த மாதிரி ஆயிட்டேன். அதாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை விட்டு நான் பின் வாங்கிட்டேன். கடமைக்காக ஒரு ஜெபம், கடமைக்காக ஒரு பைபிள் வாசிப்பு, முன்னால நான் உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிற மாதிரி இல்லை. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இவனை இப்படியே விட்டா என்னை விட்டு தூரமா போய் கடைசியில நரகத்தின் வழியை தெரிந்து கொள்ளுவான். ஆண்டவர் கை வச்சார். எதை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அங்க கை வச்சு வாசலை அடைச்சார், இழப்பை உண்டாக்கினார். இப்ப எனக்கு நல்ல டைம் கிடைக்கு பிரதர். மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தரோடு இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால பணம் எனக்கு முக்கியம் இல்லை, இயேசுதான் எனக்கு முக்கியன்றதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் அவருக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, இந்த மாதிரி சகோதரர் சொல்றாங்க, இருந்தாலும் அவர் குடும்பம் நடக்கணும், தேவை சந்திக்க போன, இழந்து போன திரும்ப கொடுக்க நான் அனுப்பினேன். ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சில மாசம் கழிச்சு திருப்பி வந்தார். எப்படி இருக்கேன் பிரதர்ன்னு நான் கேட்டேன். நான் இப்பவும் சந்தோஷமா இருக்கேன் பிரதர். இப்ப என்னன்னாக்கி நான் இழந்து போன எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப தந்துட்டார். முன்னால விட இப்ப என்னை உயர்த்திட்டார் பிஸ்னஸ்ல. ஆனா இப்ப நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன். காலையில 2 மணி நேரம், முதல் 2 மணி நேரம் ஆண்டவருக்கு தான். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவேன், எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமான நோ பிஸ்னஸ், நோ டீலிங்ஸ், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கர்த்தர், சபை, கர்த்தருடைய ஊழியம், அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போறது, அதுல ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டேன். இப்ப நான் சந்தோஷமாவும் இருக்கேன், ஆசீர்வாதமாவும் இருக்கேன்னு சொன்னார். அப்போ காரணத்தை கண்டுபிடிங்க. நீங்க ஏன் இழந்து போனீங்க? உங்க சரீரத்தை இழந்து போனதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சரிப்படுத்த ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு பாவமா இருக்கலாம், மீறுதலா இருக்கலாம், ஒரு தவறா இருக்கலாம், எங்கேயோ நான் விட்ட மிஸ்டேக்கா இருக்கலாம். ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க. வசனத்தை விசுவாசிங்க. ஜெபிக்கலாமா? இப்ப ஆண்டோட்டத்துல கேட்குறீங்களா? நான் இழந்து போனது எனக்கு திரும்ப தாங்க, என் குறைவை தவிர நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்குறீங்களா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் இழப்புக்கு மத்தியில் உம்மை விசுவாசிக்கிறாங்களே, அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். இழந்து போனதற்கான காரணத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த தவறை உணர்ந்து யார் யார் மனம் திரும்புகிறார்களோ, இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இனி அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று மனம் திரும்பி யார் யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தாரும். இழந்து போன சொத்துக்கள், இழந்து போன பொருட்கள் திரும்ப கிடைக்க பண்ணும். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்ததை போல திரும்ப தாரும். நீர் வாக்கு கொடுத்தபடியே கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, இழந்து போன வீட்டை கர்த்தர் மீட்டு தாரும். இழந்து போன நிலங்களை, தோட்டங்களை, வயல்களை மீட்டு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இழந்து போன பொருட்களை திரும்ப தாரும், பணத்தை திரும்ப தாரும். ஆண்டவரே, இழந்து போன உறவுகள் மறுபடியும் திரும்ப கிடைக்கும்படி சமாதானம், சந்தோஷம் வீட்டுக்குள்ளே வரட்டும்.
இழந்து போன சமாதானத்தை திரும்ப தாரும். பாவத்தை நிமித்தம் இழந்து போன சமாதானத்தை திரும்ப தாரும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும். இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப தாரும். எல்லா பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இழந்து போன அவருடைய மதிப்பு, மரியாதை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திரும்ப வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் வரட்டும். இழந்து போன எல்லாம் திரும்ப வரட்டும். உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்க செய்யும். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும் என்று சொன்ன தேவனை 2 மடங்கு அவளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீங்க. விசுவாசத்தோடு அற்புதங்களை எதிர்பாருங்க. ஆமேன்.